என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம பொதுவாக சொல்லுவோங்க, நாயெல்லாம் நன்றி உள்ளதுன்னு. ஆனால் என்ன கேட்டால், நாயோட மனிதர்களான நாம தான் நன்றி உணர்வு மிக்கவங்க. ஆனால் நாம் ஏன் நாயை நன்றி உள்ளதான் நம்மளை விட அதை புகழ்ந்து சொல்கிறோம்? ஏன் காரணம்னா, இந்த காலகட்டத்தில் மனிதனோட நன்றி உணர்வு 10% ஆயிடுச்சு. அந்த காலத்தில் 90% நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க, 10% நன்றி இல்லாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 10% தான் நன்றி உள்ளவர்களாக இருக்காங்க, 90% நன்றி இல்லாதவர்களாகிட்டாங்க. அதனால் நன்றி இல்லாதவர்களை பார்க்கறதுனால நாயோட நன்றி உணர்வு நமக்கு மேன்மையாக தெரியுது. என்ன குழப்பம்னு பார்க்குறீங்களா? இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திக்க நீங்கள் இந்த வீடியோவை முழுக்க பார்க்கணும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் நாயை நன்றி உள்ளதுன்னு இந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, நன்றி உணர்வை நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு கொண்டிருந்தாங்க, அந்த நன்றி உணர்வை வச்சு எப்படி தான் எங்கேருந்து வந்தோன்றதை அறிஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, மலைகளை கும்பிடுவாங்க, மழையை கும்பிடுவாங்க, பூமியை கும்பிடுவாங்க, ஆகாயத்தை கும்பிடுவாங்க, மரத்தை கும்பிடுவாங்க, மின்னலை கும்பிடுவாங்க, சூரியனை வணங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தன்னோட வணக்கங்களை தெரிவிப்பாங்க. இந்த வணக்கங்களை மனிதர்களுக்கும் தெரிவிப்பாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தாங்க ஐயா வணக்கம்னு 2 கை கூப்பி நம்ம இதயத்துக்கு நேராக வச்சு அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவோம். இதெல்லாம் நம்முடைய நன்றியுணர்வை வெளிப்படுத்துதல். இப்போ பூமிக்கு நன்றியுணர்வு ஏன் சொல்கிறோம்? நம்மை தாங்கி கொண்டு பொறுமையாக இருப்பதனால் அந்த பூமிக்கு நன்றி சொல்கிறோம். ஆகாயத்துக்கு நன்றி சொல்கிறோம். தனக்கு இருப்பிடம் கொடுத்ததுனால ஆகாயத்துக்கு நன்றி சொல்கிறோம். காற்று நாம் சுவாசித்து நம் உயிரை தக்க வைத்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா இந்த உடலில், அதுக்காக அந்த காற்றுக்கு நன்றி சொல்கிறோம். நெருப்புக்கு நன்றி சொல்கிறோம். நமக்கு வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதனால் நெருப்புக்கு நன்றி இந்த மாதிரி இந்த இயற்கைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, இதையெல்லாம் படைத்த அந்த மேன்மையானவனுக்கு நம்ம நன்றியுணர்வை தெரிவிக்கக்கூடிய தகுதியை நம்ம மூளை பெற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பயுமே பாருங்கள், ஒரு போர்க்களத்தில் நெப்போலியன் ஒரு அம்மா, சும்மா ஒரு கதையாக தான் இதை சொல்கிறேன், ஒரு அம்மா தோசை சுட்டுட்ருக்கோம். அந்த நெப்போலியன் தோசை சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியாது, ஒரு ஹாஸ்யத்துக்காக. அப்போ அந்த தோசையை நெப்போலியனுக்கு போடும்பொழுது அவன் டக்குன்னு நடுவில் கையை வச்சுருவான். கையை வச்சோடனே கொதிக்கும். அப்போ தான் அந்த அம்மா சொல்லுமா, ஓரத்துலேருந்து பிட்டு சாப்பிடுப்பான்னு. அப்புறம் அதை வச்சு அவன் போர்க்களத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக போய் வின் பண்ணுவான். அது வேறு விஷயம், இடையில போட்டு உங்களை குழப்ப விரும்பலை. ஸோ நாம் கடவுளை டக்குன்னு போய் தொட முடியாது. இந்த நன்றி உணர்வுகளை பேசிக்லேருந்து ஆரம்பித்தா தான் பெரும் நன்றி உணர்வுக்கு போக முடியும். நன்றி உணர்வு நமக்குள்ளே பெருகும் பொழுது நம்மளுடைய மனம் இளகி ஆறா ஓட ஆரம்பிக்கும், அன்பாக பெருக ஆரம்பிக்கும், ஒவ்வொரு உயிரையும் நேசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு, இறைவனுக்கும் உள்ள தொடர்பு அந்த தெளிவாக நமக்கே விளங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளை ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா இந்த இன்வேடர்ஸ் எல்லாம், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த முசல்மான்ஸ், இந்த ஆங்கிலேயர்கள், இந்த மாதிரி நம்மளை ஜெயிச்சவங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று சம்திங், அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சாங்களாம். என்னடா இவன் காட்டு மிராண்டியாக இருக்கான், சூரியனை வணங்குறான், மலையை வணங்குறான், நதியை வணங்குறான், எதை பார்த்தாலும் வணங்கிக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு அறிவுன்றதே கிடையாதா அப்படின்னு நம்மளை பார்த்து ரொம்ப கேவலமாக சிரித்தாங்க. கடவுள் ஒருத்தன் தான்டா, நீ ஏன்டா இப்படிலாம் இருக்க அப்படின்னு. ஆனால் நம்ம முன்னோர்கள் பைத்தியக்காரங்களா என்ன? அவங்களுக்கு தெரியாது கடவுள் ஒருத்தன் தான்னு. ஆனால் அந்த கடவுள் ஒருத்தன் தான். சரி, அந்த கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அந்த வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. கடவுள் யாருனே உனக்கு தெரியாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாதவன் அவனை உணர மட்டும்தான் முடியும். ஆனால் அந்த உணர்வு நிலை மழுங்கி இருந்தால் எப்படி உணர முடியும்? அதனால தான் பேசிக்லேருந்து, அடிப்படையிலேருந்து எல்லாத்துக்கும் நன்றி உணர்வை தெரிவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிரு. இந்த நன்றி உணர்வை நீ எல்லாருக்கும் தெரிவிக்கும் பொழுது உன்னையும் அறியாமல் எல்லாவற்றையும் படைத்தவனுக்கு நீ நன்றி உணர்வை தெரிவிப்பன ஆயிடுவேன். ஸ்ட்ரெயிட்டாக கடவுளுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனை பார்க்க முடியாது, உணர தான் முடியும். அந்த உணரக்கூட நம்ம அந்த பக்குவம் வரலன்னும் பொழுது அவன் படைத்த மற்ற விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வை தெரிவிக்கும் போது நம்ம மேலானவர்கள் ஆகிடுவோம், தெய்வத்துக்கு சரிநிகர் ஆகிடுவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதனாக வாழ்கிற நம்ம தனித்து வாழ்கிறோமா? கிடையாது. நாம் ஒரு சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருக்கிறோம்.
நான் போட்டிருக்கிற இந்த சட்டையிலிருந்து, இந்த ஒரு ஆபரணங்கள்லேருந்து, இந்த வாட்சிலேருந்து, என் தலைமுடியை வெட்டுறதுலேருந்து, நான் சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்க சோறுலேருந்து அடுத்தவனோட உழைப்பு இருக்கு. அப்போ எப்படிங்க நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்த நன்றி உணர்வு பெருகி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு நம்மளை இறைவனோட ஆசீர்வாதத்துக்கு கீழே வர வச்சது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மழுங்கி போய் மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு நம்மளுடைய மனசு மயங்கி இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆசீர்வாதங்களும் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இதை நம்ம தக்க வைக்கணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற விதத்தை சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு சோறும் ஒரு விவசாயியோட உழைப்பு. நம்ம பணம் கொடுத்துட்டா மட்டும் போதாது. இந்த ஆடையை நெய்றவனுக்கு பணம் கொடுத்துட்டா மட்டும் போதாது. அந்த உழைப்புக்கு அது சரி சமமே கிடையாது. பணம் என்பது ஒரு ஈடு, அவன் வாழ்வதற்காக, மற்றதை வாங்கிக் கொள்வதற்காக. ஆனால் அவன் செய்ததற்கு நாம் நம்ம நன்றி உணர்வை தெரிவிக்கும் பொழுது, நம்ம மனசால தெரிவிக்கும் போது, அவனை வாழ்த்தும் போது நம்மளை நாமளே வாழ்த்திக்கிறோங்க. ஏன்னா நான் தான் அவன், நீ தான் அவன், இப்படி தான் போயிட்டுருக்கோம். நாம் எல்லாரும் ஒன்று தான், நாம். ஸோ நன்றி உணர்வுன்றது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். அதனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எல்லாத்திலையும் நன்றி வசப்பட்டவர்களாக இருப்போம். இந்த நன்றி என்பது நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்போம், பார்க்குறவங்களுக்கு நன்றி தெரிவிப்போம், பார்க்குறவங்களை கையெடுத்து கும்பிடுவோம், வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அது எல்லாமே நமக்கு திரும்பவும் கிடைக்கும். மற்றவர்களும் நமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். நம்மளோட வாழ்க்கையும் மேன்மை பெறும். நம்மளை சுற்றி இருக்கிற தீயது, அதாவது தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, முன்னாடி பண்ணது, இல்லை தீயதாக இருந்தாலும் சரி, சூரியனை கண்ட பனி மாதிரி விலகி ஓடிடுங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரே கொண்டாட்டம் தான், ஜாலி தான், மகிழ்ச்சியோட எல்லாரோடையும் சேர்ந்து நன்றி உணர்வோடு வாழ்வோம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.